நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் இளங்கோ ஜோதிடர். ஜனனி ஜென்ம சௌகியனாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியது ஜென்ம பத்திரிகா. 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் 16/9/2024 திங்கட்கிழமை. திரையோதசி திதி பகல் 1 மணி 30 நிமிடம் வரை. பின்பு சதுர்தசி திதி. அவிட்ட நட்சத்திரம் பகல் 3 மணி 48 நிமிடம் வரை. பின்பு சதய நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. மேசராசினியர்களுக்கு வாக்கில் கவனம் இருந்தால் நல்லவை நிலைக்கும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உறுதியாகும். சரஸ்வதி வழிபாடு சந்தோஷம் தரும். ரிஷபராசிகளுக்கு தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. மிதுனராசிகளுக்கு காது மூக்கு தொண்டை உபாதைகள் வரலாம். வாகன பழுதை உடன் சீர் செய்யுங்கள். நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். கடகராசிகளுக்கு வர்த்தக ஒப்பந்தத்தில் கவனம் அவசியம். பயண பாதையில் நிதானம் முக்கியம். இஷ்ட தெய்வ வழிபாடு இனிமை சேர்க்கும். சிம்மராசிகளுக்கு இறை அருளால் ஏற்றம் காணும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. கன்னிராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் திட்டமிடல் அவசியம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலைக்க செய்யும். துளாராசிகளுக்கு கலைஞர்கள் சோம்பலை விரட்டுங்கள். அரசியலில் அவசரம் வேண்டாம். பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். விருச்சிகராசிகளுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். முருகன் வழிபாடு செய்து நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதம் நடைபெறும். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. மாரராசிகளுக்கு பயத்தினால் அச்சம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. கும்பராசிகளுக்கு விரதம் வழிபாடுகளில் ஆர்வம் உண்டு. சிவன் வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு பொறுப்பு உணர்வுகள் செயல்பட வேண்டிய காலகட்டம். அரசியலில் நாவடக்கமே நல்லது. பைரவர் வழிபாடு பசுமை சேர்க்கும். 12 ராசிகள் நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.